ஆர்ட் அஃபினிட்டி என்ற தலைப்பில் நாங்கள் வந்து ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தினோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆர்டிஸ்ட்டுங்க பங்கு பெற்றிருக்காங்க. எல்லாருமே சென்னை, கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் போன்ற ஊர்லேருந்துலாம் வந்து கலந்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகாலமாக இவ்வளோ பெரிய ஷோ சென்னையில் எங்கேயுமே நடக்கலை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆர்டிஸ்ட்டுங்க எங்களை தொடர்பு கொண்டு கலந்துக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் இங்கே இடம் பற்றாக்குறை காரணமாக ஒரு 60-70 ஆர்டிஸ்ட்டுங்களை நம்ம செலக்ட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கோம். மீதி ஆர்டிஸ்ட்டுங்க வந்து எங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஷோ பண்ணலான்னு இருக்கோம். ஜனவரி, பிப்ரவரியில் அநேகமாக அந்த ஷோக்கான அறிவிப்பு வரும். இதில் வந்து ஸ்கல்ப்சரு, வுட் கிரேவிங் ஒர்க்கு, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் டைப்பு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்கும் இருக்குது. இந்த ஷோ வந்து லலித் கலா அகாடமியில் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. எல்லோரும் வந்து பார்க்கணும், தங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும். நன்றி. అఫినిటీ ఓవియ సంగమం అంటారు దీన్ని. ఆర్టిస్టులంతా కలిసి చేయాలని చాలామంది ఆర్టిస్ట్ చాలా కష్టపడుతున్నారు. వాళ్ళకంతా సరే ఒక ప్లాట్ఫామ్ రెడీ చేయాలనేసి మన నేషనల్ యాడ్ నెమలిని పెట్టుకొని వేసేసి ఆర్ట్ అండ్ అఫినిటీ అనేసి దీనికి గ్రూప్ పెట్టుకున్నాము. ఆర్ట్ అఫినిటీ అంటే చిత్రకారుల సంగమం. మేము స్టార్ట్ చేసేటప్పుడు వస్తారో లేదో ఒక భయంతోనే స్టార్ట్ చేసాము. స్టార్ట్ చేసిన కొన్ని రోజుల్లోనే దగ్గర చాలామంది ఒక 150 పైన వచ్చేసారు. గ్యాలరీలో అంతమందికి స్థలం లేకుండా మేము చాలామందిని బ్లాక్ చేసుకునేసి 65 మంది దాకా పెట్టుకునేసి ఈ ప్రోగ్రాం గ్రాండ్గా చేయాలని చూసుకుంటున్నాము. సెకండ్ వచ్చి నెక్స్ట్ ట్రిప్ చాలామంది డిమాండ్లో ఉండబట్టి నెక్స్ట్ షో చేసేటప్పుడు వాళ్ళకంతా ఆపర్చునిటీ ఇవ్వాలని మా ఆప్యాయత ఆర్టిస్టులందరినీ పైకి తీసుకురావాలనేసి ఈ షో ఒక 3 షోలు అయినాక నెక్స్ట్ మేము లలిత కళా అకాడమీ సేమ్ న్యూఢిల్లీలో ప్లాన్ చేస్తున్నాము. 4th షో ఇది. ఫస్ట్ షో, సెకండ్ షో, థర్డ్ షోలో మ్యాక్సిమం మంచి కళాకారులంతా సెలెక్ట్ చేసుకునేసేసి మేము ఢిల్లీకి లలిత కళా అకాడమీకి ప్రోగ్రామ్ చేయాలనుకుంటున్నాము. ఈసారి మిస్ అయిన వాళ్ళంతా నెక్స్ట్ టైంకి అందరికీ ఛాన్సెస్ ఇచ్చి అందరినీ బాగా ఇంప్రూవ్ చేయాలని ఆశిస్తున్నాను. థ్యాంక్ యూ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அஃபினிட்டி என்ற பேரில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு குரூப் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். என் பேர் காயத்ரி ராஜா, மிஸ்டர் ரவி அண்ட் மோகன், ஒரு 3 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 50% வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அப்கமிங் இப்போ புதுசாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் நாம் வந்து இதில் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலி இப்போ என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஆர்ட்டை வந்து முடிச்சுட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் எக்ஸிபிட் பண்ணுற அளவுக்கு கேலரிஸ் வந்து ரொம்ப கிடையாது. எக்ஸிபிட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் ப்ராசஸ் அதுதான் நமக்கு மெயின். அதாவது நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை எப்படி விற்கணும்னு தெரில. ப்ளஸ் அதே மாதிரி வாங்குகிற மக்களுக்கும் வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஜாஸ்தி விலையும் யாரும் நம்ம போடலை, அவங்களோட உழைப்பு நிறைய இருக்குது. படங்களை வந்து நிறைய புதுசாக வாங்கி அவங்க வீட்டில் மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்து வரணும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வரைகிறாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் வீட்டில் ஒரு படம் வரைஞ்சி மாற்றுறதுன்றது அது ரொம்ப புதுசாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த லலித் கலா அகாடமியில் இப்போ இந்த ஷோ நம்ம பண்ணுறோம். 2 வருஷமாக அது ரெனோவேஷனில் இருந்ததுனால இப்போ ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிக் ஷோவாக ஒரு 70 ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த மெகா ஷோவை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இந்த ஷோ வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும் ஆர்ட் அஃபினிட்டின்ற பேரில். எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். 25 நாளைக்கு சண்டே வந்து இனாக்ரேஷன் இருக்குது. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெமோ கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் 2 ஆர்டிஸ்ட் டெமோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து லைவாக அவங்க டெமோ பண்ணுற ஒர்க்கை பார்க்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கேலரிஸ் வந்து நமக்கு வந்து
ஸ்டேட் லெவலில் இருக்கிற மினிஸ்டர்ஸும் நம்ம மீடியா லெவலில் இருக்கவங்களும் அதை வந்து என்கரேஜ் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதை விளம்பரம் பண்ணால் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் கேலரிஸ் நிறைய இருந்தால் நிறைய ஷோ எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கிறது மக்கள் மட்டும், உங்களால் மட்டும்தான் முடியும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ.